ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம விஜய்க்கு செம்ம கோவம் வந்து ராகினியை பிடிச்சி கற்றுன்னு கற்று விட அஜய் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அஜய் வந்ததுக்கப்புறமா எப்படி நீங்கள் என் பொண்டாட்டியை கத்தலான்னு அஜய் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்துச்சு பாருங்கள் விஜய்க்கு கோவம். நான் தாங்க பண்டா நல்ல முத்து பேரண்டான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டே அப்பா உங்கள் அலும்பு தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி. ராகினி ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுக்கு எங்களுக்கும் உரிமை வேண்டும், சொத்து வேண்டும், அவன் எப்படி தருவ முடியும்? என் வீட்டிலே இருந்துக்கிட்டு என் சொத்தையே சாப்பிட்டுட்டு என் பொண்டாட்டி நீ வந்துட்டு டார்ச்சர் பண்ணலான்னு நினைக்கலாம், அது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கண் அப்படின்னான்னு கழுவி ஊற்றிட்டாரு. பாவம் நம்ம விஜய் ரொமான்டிக்காக பார்த்தா எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கீங்க, அதாவது காஞ்சனா ரேஞ்சுக்கு கருணை கொடூரமாக பார்க்குறாரு. டே அப்பா கதற விட்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி. இந்த பிரச்சனையில் எப்போதான் நாங்கள் விடிவு காலம் வர்றது, எப்போ தான் தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் தன்னன்னு முழிக்கிறாங்க. நம்ம காவேரி ஒரு பக்கம் மொத்தமாக வெயிலில் நின்று அவங்க வாட்டி வதவி கடைசியில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நிவினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நிவின் வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஏன் மீடியா பீப்புளெலாம் ஒன்று வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க, அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஆறுதலாக இவங்க 2 வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கங்காவும் யமுனாவும் வந்துட்டாங்களே, எப்பா மூக்கு வேர்த்துருச்சாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காவேரி கஷ்டப்படுறான்னு நீங்கள் வரல, நீங்கள் வந்தது எதுக்காக, நிவீனுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் கவலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி போயிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, அம்மாவை எப்படி சமாளிக்கணும், மீடியாவை எப்படி சமாளிக்கணும் எதுவுமே தெரிலக்கான்னு இவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. அங்கே போனால் வெண்ணிலாவோ ஏதோ கூட்டு சதியாமா ராகினி அவங்க அப்பாட்ட ஓன்னு ஒப்பாரி வைக்க, இதை பார்த்தோன்னே நம்ம வெண்ணிலா வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பசுபதி ஒரே வார்த்தை தான் சொன்னார், மீடியா என்னடியா மீடியா அட போடியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இப்படி பொழந்து கட்டுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசி மாற்றி வலிச்சு குத்தலாம், நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ஏன் பொண்டாட்டி காவேரி தான் நம்ம உறுதியாக நிற்கிறாரு வேறு லெவலில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் இப்போ இருக்க 2K பசங்களாம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு பாட்டை போட்டுவிட்டு ஜாலியாக ஆடுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம விஜய் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.